கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறுவதாக. ஆண்டவர் நம்ம சந்தோஷமா இருக்கத்தான் தேவன் விரும்புகிறார். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. ஆனாலும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த புதிய மாதம், மே மாதத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய மே தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலே, இந்த மே மாசத்திலே முதலாவது தேதியில அநேக தேவ பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு உங்க வாழ்க்கையில எவ்வளவு சொத்து, பணம், இது அந்தஸ்து, இதெல்லாம் உன்னை ஒன்றும் கொண்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை ஜீவனுக்குள்ளே நடத்தும், பரலோகத்திற்கு நேராக நடத்தும். அல்லேலூயா. இதனால இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்ம சொல்லி, அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஆண்டவர் நிச்சயமா அந்த வார்த்தைகள் மூலமா நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட அந்த வார்த்தையை நான் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். வாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் இருந்தாலும் நான் வந்து உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், ஆமென். கர்த்தரை எப்படி தாவீது சொல்றாரு, கர்த்தரை காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று அவர் தாவீது எப்படி சொல்லுகிறார், அதே போலதான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், நீங்க ஏசப்பாவுடைய நாமத்தை எந்த ஸ்தானத்திலும் எந்த நேரத்திலும் நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீர்களோ, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வாக்கு தத்தமாய் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அல்லேலூயா. நீங்க ஏசப்பாவுடைய நாமத்தை துதிச்சாலே அவரே இறங்கி வராராம். எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஏசப்பா குடும்பமாய் உட்கார்ந்து துதிக்கும் பொழுது ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி வராரு. ஜீசஸ் வராரு உன் வீட்டுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். யார் ஏசப்பாவுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறீங்களோ, யார் ஏசப்பாவுடைய நாமத்தை உயர்த்துகிறீர்களோ, யார் ஏசப்பாவுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறீர்களோ, ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வந்து உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம். ஆமென். ஆண்டவரை துதிக்கும் பொழுதுதான் அவர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. நீ துதிக்காம, வேதத்தை தியானிக்காம, சபைக்கும் போகாம உன் சொந்த காரியத்தை செய்யறதுனால நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அதுக்கு வேற வழி இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை கட்டளைகளை நான் பிரியமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். பாக்கியவன் என்று சொன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை சரியா நம்ம பயன்படுத்துவோமானால் நிச்சயமாய் அதனுடைய பலனை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுங்க, என் நாமத்தை யார் பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ, என் நாமத்தை யார் உயர்த்துகிறார்களோ, என் நாமத்தை யார் தொழுது கொள்ளுகிறார்களோ, நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தமாய் கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆளிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீது ஆண்டவர் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்திலே ஆண்டவர் தாவீது பார்த்து சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவன் உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவன் என்னிடத்துல அவன் வாஞ்சா இருக்கிறான், தாகமா இருக்கிறான் இல்லையா? மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது தாவீது சொல்வது போல. அப்ப இயேசு மேல ஒரு வாஞ்சை, இயேசு மேல ஒரு தாகம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை நான் உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என் நாமத்தை யார் அறிந்திருக்கிறார்களோ, என் நாமத்தை யாரெல்லாம் உயர்த்துகிறார்களோ, என் நாமத்தை யாரெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அவர்களை நான் வந்து அவனை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த மே மாசத்துல கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிற தெய்வ பிள்ளைகள்,
இந்த யூடியூப்ல பார்க்கிற தெய்வ பிள்ளைங்க, இந்த உலகத்துல ஒன்று நீ கொண்டு வந்ததுல கொண்டு போவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரித்து அந்த வாக்கு தத்தத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்தம் வாழ்க்கையில நிச்சயமா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எதன் மேல நம்ம வாஞ்சா இருக்கணும் அப்படின்னா ஒரு வசனத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலே அழகா சொல்றார் பாருங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாமல் ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அல்லேலூயா. நீங்க புதிதாய் வளரும்படிக்கு ஒரு குழந்தை போல, ஒரு குழந்தைக்கு என்ன எதுவுமே தெரியாது இல்லையா, அந்த குழந்தைய போல திருவசனம், அந்த களங்கம் இல்லாமல் திருவசனம் ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருன்றார். அல்லேலூயா. வசனத்தை மேல வாஞ்சியாயிரு, இயேசு மேல ஒரு வாஞ்சியாயிரு, அவரை துதிப்பதில் ஒரு வாஞ்சியாயிரு, அல்லேலூயா, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதில் ஒரு வாஞ்சியாயிரு, அவர் நாமத்தை உயர்த்துவதில் ஒரு வாஞ்சியாருங்க. இப்படி நீ வாஞ்சியா இருந்தேனா நிச்சயமா நான் சொல்லுகிறேன், தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், ஆவியானவர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த மே மாசத்துல தேவன் உன்னை உயர்த்தி வைப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், இந்த பூமியில வாழ்ந்திருக்கும்படி கிருபை செய்வார், யாரும் பார்க்காத அளவுக்கு உன்னை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. இது நிச்சயம், இது சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. ஆமென். சத்தியத்தை அறியாம சத்தியத்தின்படி நடக்காம எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம் வேணும்னு எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? சத்தியத்தின்படி நடந்தா தானே தெய்வன் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கிறிஸ்தவனா வாழ்றதை விட கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றதுதான் நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்டியன் என்று சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றதுனால பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவன் தான் ஊழியக்காரன். அந்த சத்தியத்தை வாழுகிறவன், அந்த சத்தியத்தை நடந்து அதன்படி போகிறவன் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஒரு அலையில சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் சொல்றது உண்மை. ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமாய் தேவன் உங்களுக்கு இந்த மே மாசத்தை இந்த வாக்குத்தத்த வார்த்தை விசுவாசிங்க, அதை நம்புங்க, வாக்குத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, எந்த ஸ்தானத்தில் தான் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு விசுவாசிக்கிறவங்க என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து நீங்க ஜெபிப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்களா, நம்ம சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிற பின்பழகு பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த மே மாசம் ஆண்டவர் இன்னும் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தை விசுவாசி ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே நீ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்திருப்பா. என்னோடு கூட யாரெல்லாம் இந்த மே மாசத்துல இந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறார்களோ, உன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, தொழுது கொள்கிறார்களோ, இயேசுவின் நாமத்திலே அவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தங்கி இருக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ப்ரமோஷனுக்காக, வேலைக்காக, ஆண்டவர் திருமண காரியங்களுக்காக, மற்ற எல்லா காரியங்களுக்காக யாரெல்லாம் இந்த மே மாசம் வெயிட் பண்ணுகிறார்கள், இந்த மே மாசத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுப்பா உடைய நாமத்துல ஜெபிக்கிறேன். அப்போ நாமத்துல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த மே மாசம் சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு நிரப்பட்டவன் ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக, சபைகளுக்காக, எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. தேவ சமாதானம் அவன் இருதயத்தில் காத்து கொள்ளட்டும். தொடர்ந்து நீ நடத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நல்ல அழகான தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இந்த வார்த்தையின்படி நம்ம செய்வோம். கர்த்தர்